காய்ஸ் இப்பதான் என் சேனலை புதுசா பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். எனக்கு அப்பதான் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்குங்க. இன்னைக்கு வந்து இடம் எப்படி இருக்குங்க பாத்தீங்களா? அப்பா எவ்வளவு பிரிக்ஸ் சிங்கிள் மாதிரி மேனுஃபேக்சர் பண்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு? இங்க பாருங்க, இது வந்து கம்பெனிங்க. இது வந்து ஹோல்சேல் கடையும் கிடையாது, ரீட்டைல் கடையும் கிடையாது. இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற யூனிட்டுங்க. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு, எவ்வளவு பிரிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 20,000 இருந்து 30,000 பிரிக்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் நடந்துட்டே இருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்க 10-15 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க guys இங்க. இது ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. இப்பதான் புதுசா வீடு கட்ட போறீங்க, ஒரு டோட்டலா வந்து பிரிக்ஸ் எடுக்கணும், 1000-2000 பிரிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ் பண்ணி தருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ஒன் பண்ண கேட்டு காய்ஸ் இதுதான் அந்த கம்பெனி. இங்கே பாருங்க, ஸ்ரீஷா பில்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இவங்க ஒரு பிரிக்ஸ் மட்டும்தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஹோல்சேலு தான் இவங்க, ரீட்டைலும் கொடுப்பாங்க, ஹோல்சேலும் வாங்கிக்கலாம். மித்த கம்பெனி வச்சுருந்தவங்களும் வாங்கிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வாங்கிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது. ஈரோட்டில் இருக்குது. இது ஈரோடு டு பவானி ரோட்டில் வச்சுருக்காங்க. இது ஒரு பெரிய கம்பெனி காய்ஸ். இதில் ஒரு 15லேருந்து 20 பேர் வேலை செய்வாங்க. எல்லாம் ஹிந்திக்காரங்க தான். அவங்களுக்கு ரூமும் அவைலபிள் அந்த லாஸ்ட்டில். ஸோ இவங்க 24/7 தான் ஒர்க்கே. ஆர்டர் அதே மாதிரி அதிகமாக வந்துச்சுன்னா இவங்க வந்து அதிகமாக வந்து ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பிரச்சனையே கிடையாது இங்கே. ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் வந்து ஒரு மினிமமே வந்து 50 பிரிக்ஸ் தான் கொடுப்பாங்க. 50, 1 lakh, 2 lakhs அந்த மாதிரி பிரிக்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களாம் இந்த கடையை வந்து கான்டாக்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ் அவங்களுக்குலாம். ஏன்னா சீரியஸாக, ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணி தராங்க. 24/7 மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அதுக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறது, ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க 24/7 வேலை செய்வாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 5.0 5.50 ஒரு ஒரு பிரிக்கோட ரேட்டு. ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் காய்ஸ் தெரியுது எனக்கு சீரியஸாக. ஏன்னா நம்ம ஹோல்சேலாக எடுத்தாலும் ரீட்டெயிலாக கடையில் போய் வாங்கினாலும் பட் ஆனால் இந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு தெரில. பட் ஆனால் இங்கே வந்து 10 பீஸ்னால் கூட வாங்கிக்கலாம் டேரெக்டாக அங்கே ஷிப் பண்ணி. சீரியஸாக சொல்கிறேன், அது ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கடையை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இது கடை கிடையாது, ஒரு கப்பல் மாதிரி ஒரு கம்பெனிங்க. பாருங்கள் அதோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அந்த சிமெண்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இது யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. சீக்ரெட் கெமிக்கல்ஸில் யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள் அது வந்து அப்படியே மாவு மாதிரி வந்து ஒரு கிரைண்டர் மாதிரி சுற்றிட்டே இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு ட்ரே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மண்ணாக பாருங்கள் அந்த 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 ஷேப்பில் போய்ட்டுருக்கு தெரியுதுங்க உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் மண்ணாக வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே பாருங்கள் இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. இவங்க ரொட்டேட் ஆக முடிய கொட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் அந்த அவங்களே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, சீக்ரெட் கம்பெனியோட சீக்ரெட். அதெல்லாம் நம்மளுக்கும் தெரியாது. இங்கே பாருங்கள் சும்மா ஒரு இது மாதிரி பவுட்ரு மாதிரி தான் கொட்டுதில்லை. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், சும்மா ஒரு பவுட்ரு மாதிரி தான் கொட்டும். நான் இந்த சைடு காட்டும், மொத்தம் 2 பிளான்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த சைடு சும்மா பவுட்ரு மாதிரி கொட்டுது. பட் ஆனால் அது உங்க பாருங்க பாக்ஸாக 2 பீஸாக எடுத்து கொடுத்துருது அப்படியே, தெரியுதுங்களா? அதை அப்படியே எடுத்து அவர் வச்சிடுறாரு. இதுதான் காய்ஸ் இதோட. அது மிஷின் தான் ஒருத்தர் அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ஆனால் அங்கே பாருங்கள் 2 பீஸாக வந்து அழகாக அப்படியே வந்து மோல்டே அழகாக வந்துடுது. இங்கே பாருங்கள் கொஞ்சம் நம்ம கை வச்சா கூட வந்து கரைஞ்சிரும். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மண்ணில் வீடு கட்டி வளர்கிற மாதிரி இந்த இது அது வந்து இது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் காய்ஸ். அது வரைக்கும் அது தொடக்கூடாது. அங்கே பாருங்கள் அது அழகாக வந்து 2 எடுத்து கொடுக்குது. அவங்க ஷேப் அங்கே பாருங்கள், அவங்களே ஷேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் உள்ள. இதே மாதிரி நம்ம இன்ச்சஸ் மட்டும்தான் மாறும், செங்கலை பொறுத்தளவுக்கு இன்ச்சஸ் மட்டும்தான் மாறும் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த சைஸும் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி உங்கள் சைஸ் தகுந்த மாதிரி அவங்க அந்த பிளேடை மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸி. ஒரு இப்போ வந்து டபுள் பேராக போட்டிருக்காங்க, இப்போ சிங்கிள் பேராக போனால் ஒரு பெரிய பிரிக்காக இருந்தால் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து காயின் இன்னும் ஒரு 1 வீக்கெல்லாம் 4 to 5 டேஸில் வந்து இதெல்லாம் காஞ்சிரும். நல்லா வந்து காயினுன்னா நல்லா ரஃப்பாக இருக்கிற வந்து என்ன சொல்கிறது, இவங்க நீங்கள் நினைப்பீங்க என்னடா நான் 10,000 ஆர்டர் கொடுப்பேனே இப்போயே அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து 50,000க்கு மேலே பீசஸ் வச்சுருக்காங்க இப்போ ரெடியாக. அதுவும் இங்கே பாருங்க ஸ்பாட்டில், இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து இப்போ இன்னைக்கு ரெடி பண்ணி வச்சது காய்ஸ். இன்னைக்கு வச்சது இங்கே பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:30 3:30. இந்த டைமுக்குள்ளேயே அவங்க வந்து அப்பா இத்தனையா 200லேருந்து 300 இருக்குங்க ஒரு பாக்ஸில். ஒரு பேர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி 1 2 3 4 5 இந்த மாதிரி. இங்கே பாருங்க இதான் வந்து ஸ்ட்ராங், இங்கே பாருங்க இதான் மாடல். இதுதான் வந்து இதெல்லாம் வந்து டேக் அவே கொண்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிராக்டரும் வந்துச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. பாருங்க அவங்களே வந்து இது வச்சுருக்காங்க வண்டி. இங்கே பாருங்க கம்பெனியே இவ்வளோதான் காய்ஸ். சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். நீங்கள் அது இல்லாமல் ஹோல்சேல் ரேட்டுக்கெலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 1,00,000 50,000 எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் காய்ஸ். இந்த மாதிரி கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள் லோடு ஏற்றிட்டு இருக்காங்க, ஒரு டிராக்டர் வந்து லோடு ஏற்றிட்டு இருக்குது வந்து.
ஸோ வந்து இவங்க நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. அதனாலேயே இவங்க வந்து என்னென்னு சொல்றது மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டாப் பண்றதில்ல. கன்டினியூஸா போய்க்கிட்டே தான் இருக்குது. டெய்லி 12 ஹவர்ஸ் ரன் பண்றாங்க பிளான்ட்ட. ஸோ கண்டிப்பா இந்த இந்த ஷாப்ப விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிரிக்ஸ் என்ன டிசைன் வேணும் எல்லாமே பண்ணி தராங்க. ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸா தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த கடைய விசிட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அந்த ஓனர்ட்ட கேளுங்க. என்ன தருவீங்க? என்ன ஏதுன்னு நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா அந்த கடைய விசிட் பண்ணுங்க காய்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.